ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒன்லி ஒன் எபிசோட் 8. எபிசோட் 8ஓட ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு பின்னாடி அந்த பூல் இருக்குல்ல, அதில் உட்காந்து ரெண்டு பேரும் படிக்கிற மாதிரி டியானும் வாங்கவும் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ எழுதிட்டுருக்கான் வாங்கு. டியான் ஏதோ புக் படிச்சுட்ருக்க. நீ என்னடா படிச்சுட்ருக்க? நீ எழுதுறதெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு வாங்க கேட்குறான். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், சும்மா படிச்சுட்ருக்கேன்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி சரி ஓகே, நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி வேணுனே வாங்க ஓட்டுற மாதிரி டியான் பேசுகிறான். உன்ன மாதிரி ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி கோழிக்கு இருக்கிற மாதிரி எழுதுறதுலாம் நீ தான். நான் அப்படிலாம் கிடையாது, நான் நீட்டாக எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்ல. எனக்கு புரியுது, அது உண்மைதான். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக தான் இருக்கும், நான் ஸ்லோவாக தான் எழுதுவேன். இருந்தாலும் நான் ஒன்றும் அடுத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. என்ன படிக்கிறேன்னு சொல்லி கையில் இருக்க புக்கை வேகமாக எடுத்து பார்க்குறான். லிரிக்கல் ரைட்டிங். இங்கே அதை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே இருக்கான். வாங்க ஒழுங்காக கொடுத்துருடான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே டியான் போயிட்டே இருக்கேன். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே தூக்கிட்டே போயிட்டே இருக்கான். அதில் ஏதோ ஒரு சூப்பரான ஒரு கவிதை மாதிரி இருக்குது. அதை அப்படியே படிச்சுட்டு வேணும்னே டியானை பார்த்து ஓட்டிகிட்டே இருக்க. இதுக்கு மேலே படிக்காத, அந்த புக்கை கொடுறான்னு சொல்லி பிடுங்க போக நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க போகிறான். 17 வயசு ஓல்டான ஒரு பையன் ஒரு ஃப்ரூட்டை அழகாக கடிச்சு சாப்பிட்றான். யார் அந்த பையனாக இருக்கும்? ஒரு வேளை அது நீயா இருக்குமோ? உன்னை பற்றி தான் படிக்கிறியான்னு சொல்ல. ஏன் அது உன்ன மாதிரி இருக்காதா? புக்கை கொடுன்னு சொல்லி புக்கை பிடுங்க போக மறுபடியும் தராமல் அப்படியே எடுத்துக்கிறான். இவனும் புக்கை வாங்குறதுக்காக பின்னாடியே போயிட்டே இருக்கான். அவன் தரவே மாட்டேங்கிறான். ஒழுங்காக குடுறான்னு சொல்லி அவன் கையிலேருந்து பிடுங்கிறதுக்காக ஹக் பண்ணிட்டுருக்க. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க பூலில் ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகி அப்படியே உள்ளே விழுந்தாச்சு. விழுந்தவுடனே என்ன நடக்கும்? கொஞ்சம் க்யூட்டான ரொமான்டிக் மூமெண்ட் தானே, பட் ரொமான்ஸ்னு சொல்ல முடியாது. ஜாலியாக ரெண்டு பேரும் தண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தாய் கப்பிள்ஸாக இருந்தால் இந்நேரம் ஆல்ரெடி எல்லா மேட்ரையும் தண்ணிக்குள்ளேயும் முடிச்சிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் டீசென்ட், ஸோ அதனால் சும்மா விளையாடுறதோடு நிறுத்திக்கலான்னு தண்ணியில் மட்டும் பாலை தூக்கி போகிறது, ஸ்விம் பண்ணுறது, இவன் மேலே அவன் தண்ணி ஊற்றுறதுன்னு அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. அந்த மூமெண்ட் அப்படியே ஹாப்பியாக போயிட்டே இருக்க. டியானும் சொல்லக்கூடாது, முதல்ல எப்பயுமே உருனே இருப்பான், இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியான மூடுக்கு வந்துட்டான். ஸோ அதனால் ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த தண்ணியில் விளையாண்டுட்டே இருக்க. ஒரு வழியாக முடிஞ்சுட்டு காலையில் சாப்பிட்லான்னு டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்பா பார்க்கக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஸ் எடுத்து அப்பாவோட மூஞ்சியை மறைச்சி உட்காந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பாவுக்கு புரியுது, இவன் வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணுறான்னு. அப்பா கேட்குறாங்க, நீ நாளைக்கு டோம் போகிற அப்படித்தானே? சும்மா இதெல்லாம் பண்ணிலாம் மறைக்காத சரியா? நான் கேட்குற கொஸ்டினுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கிற மாதிரி அப்பா பார்த்துட்டே இருக்க. சாப்பிட்டுட்ருக்கோம், பேசாமல் இருங்கங்கிற மாதிரி. அம்மா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே பாரு வாங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன், அப்பா உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேனா? எதுக்காக நீ திடீர்னு ஹாஸ்டல் போகணுன்னு முடிவு பண்ணியிருக்க? அப்பா ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு என்னோடய பிளேஸை மாற்றிக்கணும்னு தோணுது, கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு தோணுது, அதுக்காக தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வாங்க சொல்கிறான். இங்கே பாரு வாங்க, எனக்கு புரியுது, நீ ஏன் படிப்பில் இவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு அப்பா ஆரம்பிக்கிறாங்க. உன்னை எது கஷ்டப்படுத்துதுன்னு என்கிட்ட சொல்லு. என்னை எதுவும் கஷ்டப்படுத்தலை, எனக்கு அங்கே தான் போகணும். எதுக்கு திடீர்னு நீ அங்கே போகணுன்னு முடிவு பண்ண? அப்பா தான் ரீசனா? அப்படின்னா சொல்லு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பா கத்திட்டே இருக்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு என்னமோ தள்ளி இருக்கணும்னு தோணுது, வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது, ஸோ அது ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்டல் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லை உன்னை ஏதோ கஷ்டப்படுத்துது, அதனால தான் நீ இப்படி பண்ணுற. இது உன் வீடாக நீ நினைக்கலையா? எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எஞ்சி அவர் பாட்டு கத்திட்டே இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கப்பா, அதுதான் உண்மை, எனக்கு ஹாஸ்டல் போகணுன்னு தோணுதுன்னு சொல்ல. இங்கே பாருன்னு சொல்லிட்டு அப்பா வேகமாக போய் அப்படியே வாங்க பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் அப்பா கிட்டே எதாக இருந்தாலும் சொல்கிறா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்டா, சொல்லுடா, என்னாச்சுடான்னு கேட்டே இருக்க. வாங்குக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ அப்பா படுத்துறாருங்கிற மாதிரி பேகை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போக, டே வாங்க நில்லுடான்னு அப்பா பாட்டுக்கு கத்திட்டே இருக்க. வாங்க அப்படியே போயிட்டான். டியான் அதை பார்க்குறான். அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து. டியான் வேகமாக சாப்பிட்டுட்டு, எனக்கும் ஃபுல் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக அந்த பக்கம் போகிறான். அவனும் போகிறத பார்த்துட்டு அம்மாவுக்கு இன்னும் கவலையாக இருக்குது, ஏன்டா இப்படி இருக்காங்களோ ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்கிற மாதிரி அப்பா அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தான் இதெல்லாம், என்னால் தானே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டுருக்க. நீ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல. இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா அழுதுகிட்டே இருக்க. இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை, புரிஞ்சுக்கோ, ஏதோ பிரச்சனை விடு, சரி பண்ணிக்கலாம், நீ ஏன் இப்படி இருக்க, நீ அழுகாதான்னு சொல்லி அம்மா அப்படியே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. ரெண்டு பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னே உங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு அம்மா வரும்ல, அந்த லேடி வாங்கிட்டே டியான்கிட்டையும், நீங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு போகிறீங்களா, என் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா, அதனால தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. ஐயோ ஆண்டி, நீங்கள்
நீங்கள் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணாதீங்க, ஸ்கூலுக்கு லேட்டாச்சு, நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. ஆன்ட்டிக்கிட்ட அப்பா தான் இதெல்லாம் சொல்லியிருப்பார். எங்கள் அப்பா இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே 2 பேரும் வந்துட்டாங்க டிங்கோட ரூமுக்கு வந்த உடனே டிங் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அட பாவி எங்கள் அப்பா இங்கேயே ஆரம்பிச்சிட்டாராங்கிற மாதிரி வாங்க பார்த்துட்டே இருக்கேன். அங்கிள் சென்கிட்டேருந்து ஃபோன் வருது. அங்கிள் சென் சொல்லுங்கள் அங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வாங்க பேச, ஏண்டா நீ திடீர்னு ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு போறியா, என்னாச்சு, ஏன் போகிற, திடீர்னு இந்த முடிவு எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏன் இப்படி எல்லாரும் படுத்துறாங்கங்கிற மாதிரி வாங்குக்கு டென்ஷன் ஆகுது. தாத்தா வேறு சும்மா இல்லாமல் அவரே எதோ கேட்டுகிட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பா கிட்டே கேட்டுறாதரா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அப்படியே ஃபோனை கட் பண்ண. அடுத்து இங்கே நம்ம சார் ஷூ கிட்டையும் அடுத்து லின்ஸிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் இதே டாப்பிக்கை ஆரம்பிக்க டென்ஷன் ஆகிடுது இவங்க 2 பேருக்கும். எல்லா இடத்துலையும் இதை பற்றியே பேசுகிறாங்கன்னு கடுப்பாக இருக்குது. அடுத்த நாள் வீட்டுக்கு வர அப்பா கரெக்டாக வந்துட்டிங்களா, வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கொடுங்க பேகெல்லாம் வைங்க வாங்க சின்ன வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நடங்கன்னு சொல்லி 2 பேரையும் அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் வாங்க போயிட்டே இருக்க. அம்மா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்காக ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கப் கேக்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொல்ல, அட பாவிங்கிற மாதிரி பேக் அப்படியே கீழே போட்டுட்டு வாங்க யோசிக்கிறேன். இப்படியே விட்டால் சரியாக வராது, அப்பா அவங்கக்கிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே போக, அப்பா யோசிச்சுட்டே இருக்க. அப்படியே அப்பா அவன் பின்னாடியே போக, அடுத்த அம்மா உங்ககிட்டயும் நாங்களும் கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் டீயான் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு நம்ம அப்பாவும் வாங்கும் பேசுகிறாங்க. உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்டுட்டு அமைதியாக நின்றுட்டே இருக்க, அப்பா உங்ககிட்ட பேசத்தான் இங்கே வர சொல்லியிருக்கேன், மனசில் இருக்கிறது உங்ககிட்ட பேசுகிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க, நான் ஓவராக திங்க் பண்ணுறேன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லைப்பான்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஓல்டு மேன் மாதிரி எப்பயாவது நடந்திருக்கேனா, என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்ககிட்ட தானே ஷேர் பண்ணிப்பேன், நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன், எதுக்கு இப்படி பண்ணுறேன், நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு ஜிங் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள் இதில் யார் தப்பு எதுவும் இல்லை, நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்ல, சரி சொல்லு நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா அமைதியாக இருக்க, உனக்கு சந்தோஷம் தராது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, நீ சொல்கிறத கேட்க தான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி அப்பா அப்படியே அமைதியாக இருக்க. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஷார்ட் டெம்பர்னு நினைக்கிறீங்க, நான் அந்த மாதிரி கிடையாதுப்பா, நீங்கள் என்கிட்ட அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் எதையுமே ஈஸியாக தான் எடுத்துப்பேன்னு சொல்லி நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. நான் இங்கேருந்து போகிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க ட்ராவல் பண்ணுவீங்க, அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு நான் உங்கள் கூட தானே இருந்தேன், நீங்கள் திரும்பி வர வரைக்கும் எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கிட்டேன், இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்ல, நான் ஜெங் கூட டேட்டிங்கில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க, இங்கே பாருங்கப்பா ஃபைனலி இதை பற்றி நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்க, நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணுன்னு தான் நினச்சேன், அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அம்மாவோட லவ் அந்த லவ் கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது, நீங்கள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் கூட நானும் தனியாக தான் இந்த வீட்டில் இருப்பேன், அப்போ கூட நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், என் அம்மாவோட இடத்துல என்னால் வேறு யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதுக்காக நான் தப்பாக எதுவும் சொல்லலை, நீங்களும் ஜிங்கும் மூவ் ஆன் ஆகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நீங்கள் வயசானதுக்கப்புறம் தனியாக என்ன கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு தேவையான எல்லாம் பண்ணுறக்கு ஒருத்தர் வேணும், அது நான் அப்பா ஆரம்பிக்க, நான் முதல்ல பேசிடுறேன்ப்பா ப்ளீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, நீங்கள் எதுவும் வேணும்னு பண்ணலைன்னு எனக்கு புரியுது, என் அம்மா இடத்துல இன்னொருத்தரை வைக்க முடியாது, அதுக்காக நான் அவங்க மேலே கோமாலாம் இல்லை, எனக்காக அவங்க ஒன்று பார்த்து பண்ணுறது எனக்கு புரியுது, அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபேமிலி மெம்பராக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, ஆனால் அம்மாவை அவங்கள ஏற்றுக்க முடியாது, ஸோ அது மட்டும் என்னால் முடியாதுப்பா, மற்றபடி அவங்கள உங்கள் ஃபேமிலி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் 2 மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்குப்பா, இப்படி இருக்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, அவங்க மேலே நான் கோவமெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச ஒன்று பார்த்து அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டேஸ்ட் நல்லா இருக்குதான், ஆனாலும் என் அம்மாவோட டேஸ்ட் அதில் வரல, அது எனக்கு ஃபீல் ஆகுது, ஆனாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அவங்கள நான் கஷ்டப்படுத்தலை, என் அம்மா இடத்துல வச்சு பார்க்கவும் முடியல, என் அம்மா எனக்கு பண்ணது அவங்களால பண்ண முடியாது, அது எனக்கே புரியுதுன்னு சொல்லிட்டு வாங்க ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஃபேமிலியில் 2 பேர் அதிகமாக இருக்காங்க, அவ்வளோதான், அது மட்டும்தான் எனக்கு, மற்றபடி எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை, அவங்கள பிடிக்கலன்னு நான் சொல்லவே கிடையாது, அவங்கள நம்ம ஃபேமிலி மெம்பராக தான் நான் ட்ரீட் பண்ணுறேன், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் டியானுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, டியான் கூடயும் நான் நல்லா தான் இருக்கேன், உண்மையாக சொன்னால் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நானும் டியானும் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் மேலே கோவம், உன் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது, யார் மேலேயும் எந்த கோவமும் கிடையாதுப்பா, எனக்கு சும்மா அங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஸ்கூல் ஹாஸ்டலில் நான் அங்கேயே இருந்துக்கிறேன்,
கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி மனசில் இருக்க எல்லாத்தையுமே அப்படியே வாங்க சொல்லிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே டியான் அம்மா கிட்டே பேசுகிறான். அப்பா பணம் அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அம்மா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அம்மா கிட்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல டியானுக்கு. டியான் அமைதியாக இருக்க இவ எப்போ பேசுவாங்கிற மாதிரி அம்மாவும் அமைதியாக உட்காந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க டியான் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு ஆரம்பிக்கிறான். அம்மானு கூப்பிட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஓவராலாக திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. எனக்கு ஏன் அங்கே போகணும்னு தோணுச்சுன்னா போகணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு யார் மேலே எந்த கோபமும் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் டியானு. அம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே உட்காந்து அதை மட்டும் கேட்டுகிட்டே இருக்க, இதை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா கொஞ்சம் கவலைப்படுறாங்க. டியான் எதையுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான்ல, அதனால் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வாங்க கூட சட்டுன்னு பேசிடுறான். பட் டியான் அப்படி இல்லை. உனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலையா, இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா டியான் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிடுங்கிற மாதிரி அம்மா கேட்க, அன்கம்ஃபர்டபுளாக எதுவும் இருக்கா இந்த வீட்டில் உனக்கு இருக்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, ஸ்கூலில் இருக்கிறது நல்லா இருக்கும்னு தோணுச்சு, மற்றபடி இங்கே பிடிக்காமல் அப்படிலாம் கிடையாது. அங்கே இருக்கும்போது என்னோடய ஸ்டடீஸில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு அங்கே இருக்க பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே எந்த கோவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டியான் அம்மாவை பார்த்துட்டே இருக்க அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. காலையில் நீ இதை பற்றி சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. திடீர்னு வாங் செங்கிட்ட நான் இங்கே இருக்க மாட்டேன் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்தது. நான் இங்கே இருக்கிறனால தான் வாங்கும் ஹாப்பியாக இல்லை. ஸோ அவங்க அப்பாவும் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன் நீங்கள் 2 பேர் இப்படி இருக்கீங்க, 2 பேருக்கு ஏன் இங்கே இருக்க பிடிக்கலன்னு ஒரு மாதிரி அவருக்கும் கவலையாக இருக்குது. எனக்கு எதுவுமே புரியல. செங் எங்கள் வீட்டில் இருக்காரு இல்லை அப்படிங்கிறது பெருசு கிடையாது, ஆனால் நீங்கள் 2 பேரும் தனியாக போகணுன்னு நினச்சதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. செங்கும் ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒர்க்கு முக்கியம்தான், நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃபஸ்ட்டில் எனக்கு டைம் இல்லை, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஆனால் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கம்மா, நான் எதுவும் சொல்லலை, நான் உன்னை பாட்டிக்கிட்ட அனுப்புனதுன்னு சொல்ல, நீங்கள் தேவையில்லாத பற்றி யோசிக்காதீங்க, இது வேற அது வேற டியான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ டியான். ஆனால் எனக்கு இப்போ தெரியுது ஒர்க்கு வேறு, உன்னை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன், உங்க கூட இருக்க முடியலன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே ஒரு மாதிரி பேச அப்படியே டியான் கண்ணை மட்டும் மூடிக்கிறான். இது எல்லாத்தையும் நான் சரி பண்ண முடியல அப்போ, ஆனால் இப்போ சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது டியான், ப்ளீஸ் உன்னை தனியாக இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியாது டியான், உன் கூடயே இருக்கணும். உன்னோட சூட்கேஸ் எப்பயுமே நீ அப்படியே பேக் பண்ணியே வச்சுருப்ப, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கவலையாக இருக்கும். உனக்காக ஒரு இடம், கண்டிப்பாக என் கூட இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும்னு நினைப்பேன். அதெல்லாம் நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கேன்னு தெரியுமான்னு அம்மா அப்படியே அழுக. அம்மா எமோஷ்னலாக பேசும்போது டியானுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த டைம் நான் தனியாக கிடையாது, இந்த டைம் என் கூட ஆள் இருக்காங்க, வாங்கி என் கூட தான் இருக்கான். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அம்மாவோட கையை டைட்டாக அப்படியே பிடிச்சிக்க, இந்த டைம் என் கூட வர்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குமா, அது உங்களுக்கே தெரியும்லங்கிற மாதிரி பேச அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதாவது ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கான எமோஷ்னல் மூமெண்ட்னு இப்போ தான் கொஞ்சம் கொண்டு வராங்க. இது வரைக்கும் அம்மா மேலே பாசம் இருக்க மாதிரி லைட்டாக மேலோட்டமாக தான் இருப்பான் டியான், கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகின மாதிரி இருக்க மாட்டான். பட் இப்போ ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி இந்த சீனில் கொஞ்சம் ஓவராகவே அம்மா கிட்ட அப்படியே ஒரு மாதிரி பேச, எனக்கு புரியுது, நானும் வாங்கும் அங்கே டோமுக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு, ஆனால் முதல்ல நீங்கள் 2 பேரும் உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் பத்திரமா பார்த்துப்போம், நீங்களும் உங்களை பார்த்துக்கங்கிற மாதிரி பேசி முடிக்க ஒரு வழியாக அம்மா அப்பா 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல். அப்பா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்காக டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அம்மா அப்படியே டீ எடுத்து வந்து கொடுக்க அப்பா டீ குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்காங்க ஜியாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, 2 பேர்கிட்டையும் பேசணுமே, எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க, நல்லது தான், அவங்க 2 பேர்கிட்டையும் பேசினனால தானே எல்லாமே தெரிஞ்சது, நீ அழுதியான்னு அப்பா கேட்க அமைதியாகவே இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ அழுதுருக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண. அப்புறம் மறுபடியும் 2 பேரும் டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க அந்த ஸ்கூல்லேயே தங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க மனசை மாற்ற முடியாதுன்னு தோணுது. பரவாயில்ல விடு, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க, நீங்கள் கொஞ்சம் ஓவராலாக திங்க் பண்ணாதீங்க, அவங்க 2 பேரும் கரெக்டாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களோட ஷெட்யூல் போட்டு அவங்க பண்ணிப்பாங்க, அவங்க 2 பேரை பற்றி இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேணாம், அது அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, ஓ அப்படியா, இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாகிறாரு. சரி ஓகே, எப்படியோ எல்லாமே சரி. ஆனால் சரி, ஆனால் என் பையன் எப்படி தெரியுமா, சாப்பாடெல்லாம் பிக்கி பண்ணி தான் சாப்பிடுவான்,
பிடிச்சதெல்லாம்லாம் சாப்பிட மாட்டான். அதாவது அது இதுன்னெலாம் கொடுத்தா அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, டியான் அப்படி இல்லை, என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பான். அவன் டோமில் இருக்கிறது நல்லது தான், அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழையப்பான்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, அதுவும் நல்லதான்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அப்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச, அம்மாவும் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்கள பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி ஹாஸ்டலுக்கு போகிறாங்களே, ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போகிறோன்னு சொல்லி டைனிங் டேபிளில் உட்காந்து வாங்க சொல்ல, அதை கேட்கும்போது அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நேற்று நைட்டே நாங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசிட்டோம், சரி ஓகே நீங்கள் 2 பேரும் பார்த்து போங்க சரியா, போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் பர்மிஷன் கொடுக்க வாங்குக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. டக்குன்னு எஞ்சி வந்து அப்பா என்ன ஹக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அப்பாவை அப்படியே ஹக் பண்ண கூப்பிட, அப்பா போய் அப்படியே வாங்க ஹக் பண்ணிக்க. 2 பேரும் ஹக்கிங் மூமெண்ட் போயிட்டுருக்கா. இதை பார்த்து டியான் சிரிச்சிட்டே இருக்கான். ஓகேவா உங்களுக்கு? ஓகே, ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி வாங்கோட கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு, டியான் நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, டியான் அமைதியாக அப்படின்னு நின்றுட்டே இருக்கான், உட்காந்தே இருக்கான். வா இங்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பக்கத்தில் நிற்க வச்சு பார்க்க, டியான் நீ இவனை விட ரொம்ப பெருசு, உனக்கு தெரியும்ல, ஸோ வாங்கக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ தான் சொல்லி கொடுக்கணும். இங்கே பாரு, நீ அவன் சொல்கிறத கேட்கணும், ஓகேவா? 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருக்கணும், நம்ம எல்லோரும் ஃபேமிலி, ஸோ எல்லோரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், ஸோ நீங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி அப்பா கொஞ்சம் ஹாப்பியாக பேச ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம எல்லோரும் ஃபேமிலி வாங்க ஹக் பண்ணிக்கலான்னு சொல்லி அப்படியே குரூப் ஹக் மாதிரி 4 பேரும் பண்ணிக்கிறாங்க. டியானுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது, வாங்கக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அம்மா அப்பான்னு எல்லார் முகத்துலேயுமே அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. டியான் தான் இதுக்கு கண்டிப்பாக வாங்க தேங்க்ஸ் சொல்லணுங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அம்மாவை ஹக் பண்ணாலும் வாங்க அப்படியே லைட்டாக கண்ணில் பார்க்குறான். அதுக்கப்புறம் இங்கே அதாவது ஸ்கூலில் தான் காட்டுறாங்க, நம்ம டீச்சர் ஜிங் டீச்சர் வர அங்கே லின்சி உட்காந்து ஏதோ படிச்சுட்ருக்க. லின்சி அப்படியே உட்காந்துருக்கா, ஆப்போசிட்டில் போய் கரெக்டாக டீச்சர் உட்காராங்க. இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க போல இருக்குது அப்படின்னு லின்சி கிட்டே கேட்க, ஓ அதுவா, இன்னைக்கு ஒரு டீச்சர் வரல, ஸோ அதுக்காக நான் எடுக்க சொன்னாங்க, அதனால். ஓ அப்படியா, ஆமாம் ஆமாம், லைட் டீச்சர் வரல, சீனியர் கிளாஸ் பார்க்குறவர், ஓ அதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டடீஸை பற்றி பேசுறது, ஷீயை பற்றி பேசுறதுன்னு கேஷுவலாக போயிட்டுருக்க. ஒரு கப் ஒன்று லின்ச்சி வச்சுருக்காரு அவர் டேபிளில். இந்த கப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் எஞ்சின்னு அதை பார்த்துட்டு, இது ரெயின்போ பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி லின்சியை பார்த்து அப்படியே ஜிங் கேட்க, ஆமாம் நான் அதை சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி தலையாட்ட, வாவ் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ரைவேட் ஸ்கூலில் கான்வர்சேஷன் மாதிரி தான் மிஸ்டர் லின்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெயின்போ பேட்டர்ன், ஸோ கண்டிப்பாக பிரேவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதை பார்க்கும்போதுன்னு சொல்லி அப்படியே ஜிங் டீச்சருக்கு அந்த கப்பை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த கப்பு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ இது உங்களுக்கு வேணும்னா நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படியே லின்ஸி எடுத்து கொடுக்க, உண்மையாவா எனக்கா இந்த கப்புன்னு சொல்ல, ஆமாம் நம்ம 2 பேரும் ரெயின்போ கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுறோம்ல, ஸோ உங்களுக்கு என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்ல, வாவ் சியர்ஸ்னு சொல்லி அப்படியே அந்த கப்பை லைட்டாக கையில் அடிச்சுட்டு அதை டேபிள்குள்ளே வச்சுட்டு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிங் டீச்சருக்கு. டீச்சர் அப்படியே அதை லைக் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு ஷீ கரெக்டாக அங்கே வர, ஓ வந்தாச்சா வாங்க ஷாஃப்ஷி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பிரேக்ஃபாஸ்ட்டா, ஆமாம் சாண்ட்விச்சா, வாவ் சூப்பர் எனக்கு அப்படின்னு சொல்லி ஜிங் கேட்க, இந்தா உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விட்சை அப்படியே டீச்சர் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கேஷுவலாக பார்த்துட்டே இருக்காரு லின்ஸு. இந்தான்னு சொல்லி கவர் கொடுக்க அதில் பன் இருக்குது. வா இதுவா, சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துட்டியா, லைனில் நின்னா தானே இது கிடைக்கும்னு சொல்ல, ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, வா ரொம்ப சூப்பர் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா, ஆனால் இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்போ சாப்பிட அது குடுன்னு சொல்லி கையிலேருந்து அப்படியே பிடுங்க, அடப்பாவி குடுறா அப்படிங்கிற மாதிரி லின்ஸி பார்த்துட்டே இருக்க, சரி இந்தா அப்போ சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கிட்டு ஹாப்பி ஆகிடுது லின்ஸிக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க, அப்புறம் என் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி ஜிங்கிட்ட கூப்பிட, உன் வீட்டுக்கா சாப்பாடு நிறைய கிடைக்குமா, அதெல்லாம் நிறைய இருக்குது, உன் தட்டு ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, நீ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீயே சொல்லிட்ட, அப்போ நான் வந்தனையும் நிறைய சாப்பாடு எனக்கு வேணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வான்னு சொல்லி கேஷுவலாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லின்ஸிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம லின்ச்சியும் ஷீயும் தான் பேராக வருவாங்க. அப்புறமா படி பார்த்தா 2 பேருக்கு இடையில மேட்ரு வரைக்கும் போகும், பட் பொசசிவ்னு ஒன்று வரணும்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டாக கொண்டு வர மாதிரி தான் தெரியுது ஸ்டோரியை. அப்புறம் அந்த சீன் அங்கே கட்டாக நம்ம காவ் அடுத்து வாங்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அந்த வாங்கு சும்மா இல்லாமல் டியானுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் கேஷுவலாக உட்காந்துருக்கான். ஆனால் அந்த காவ் பையன் பைனாக்குலர் வச்சு அங்கே ஜிம்னாஸ்டிக் பண்ணுற பொண்ணுகளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஸோ டியான் வந்து இந்த ஹாஸ்டலுக்கு போய் கீ வாங்கினது அதை பற்றிலாம் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே 2 பேர் இருக்காங்களா நமக்கு முன்னாடி, ஸோ அப்படின்னு சொல்லி டியான் அதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க, ஓ அப்படியா, கீ வாங்கிட்டியா, வாங்கிட்டேன் ஆல்ரெடி கீ என் கையில் தான் இருக்குது, எந்த ரூமு, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
ஓ அப்படியா, சரி சரி, பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்ல அதில் கீயெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாங்குக்கு. எனக்கு நிம்மதியாக இருக்குது, எப்படியோ ஒரு வழியாக நம்ம 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போகிறோம். ஆமாம் அதானே உண்மை அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி நம்ம டைரக்டர் வந்து 2 பேரும் மண்டையிலும் கை வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயோன்னு சொல்லி 2 பேரும் பதட்டமாக இருந்திருக்கிறாங்க. பைனாக்குள்ளரை பிடுங்கிட்டு அப்புறம் மொபைலையும் பிடுங்கிட்டு சரி ஓகே உனக்கு பைனாக்குள்ளர்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்ல சார் அதை கொடுங்க சார்னு சொல்லி அப்படியே காவ பிடிக்கிறான். கிளாஸ் ரூமுக்கு போய் தொலை அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே போக மிஸ்டர் இல்லைங்க நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு லவ் எதுவும் இருக்கா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியான்னு சொல்லி கேட்க இல்லையே சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க, எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கத்தான் செய்யும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடையாது சார், நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்ல இங்கே பாரு என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்ப, உனக்கு ஆள் இருக்கு அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க இல்லை சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இங்கே பாரு எனக்கு புரியுது, இல்லை சார் உண்மையாகவே நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் சார், நான் டியானுக்கு தான் பண்ணேன், இல்லை கண்டிப்பாக அது இருக்காது, நீ வேறு யார் கூடயோ ரிலேஷன்ஷிப்பில் இருப்ப, நீ சும்மா சொல்லாதன்னு சொல்ல இல்லை சார் உண்மையாகவே எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் கிடையாது, நான் டியானுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல நான் நம்ப மாட்டேன், பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி கொடு நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி வாங்க வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதை வாங்கி பார்த்துட்டு சாரு ஆமாம் நீ டியானுக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்க, சரி சரி நான் ஒத்துக்கிறேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட இதை பற்றி பேச மாட்டேன், பட் இதுக்கப்புறம் நீ யார்கிட்டையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காத, முதல்ல ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு, படிப்பு தான் ரொம்ப முக்கியம், மற்ற ரிலேஷன்ஷிப்லாம் அப்புறம் தான் ஓகேவா, உன்னோட படிப்பு உனக்கு ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி டைரக்டர் என்னென்ன அட்வைஸ் பண்ண முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்க வாங்க ஐயோ வேறு வழி இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே இருக்கான். அப்புறம் வாங்க ஒரு இடத்துல நின்றுட்டுருக்க டியான் அவனை பார்க்கறக்காக அப்படியே அவன் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார், ரொம்ப நேரம் உங்களை காணும் அப்படின்னு சொல்ல அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்க ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டியான் வெளியே வரான். இவனடா டக்குன்னு வந்தால் அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டானுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே அங்கே வந்து நின்றுட்டு டியான் அப்படியே செவுத்தில் சாஞ்சிட்டு வாங்க ஒரு செகண்ட் பார்க்க ஃபோன் இல்லையே அவன்கிட்ட இல்லைன்னு சொல்ல டக்குன்னு கையை எடுத்து அப்படியே அவன் கையில் அந்த கீயை வைக்கிறான். கீயை பார்த்த உடனே அப்படியே ஹாப்பி ஆகிடுது வாங்குக்கு, ஃபைனலி நான் வாங்கிட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்ல அந்த கீயை பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பி, 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி டியான் கேட்க டியான் அப்படி கொடுத்த உடனே அதை பார்த்துட்டே இருக்க உனக்கு இது வேணும்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இருடா எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி கையில் எடுத்து அந்த கீயை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். கீயை பார்த்தோன்னே என்னமோ சொந்தமாக வீடு வாங்கின மாதிரி 2 பேரும் முகத்துலேயே அப்படி ஒரு சந்தோஷம், 2 பேரும் சிரித்து பார்த்துட்டே இருக்காங்க. இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸு, கண்டிப்பாக முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கிறான் நம்ம டியானு. இதுக்கப்புறம் என்னத்தை ஆரம்பிக்க போகிறானுங்களோ தெரில, 2 பேரும் ஒன்றா தான் வாழ போகிறோம், ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது நம்ம வாங்குக்கு. கீயை எடுத்து ஆட்டி பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சிரித்து அந்த கீயை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ சீக்கிரமாக வீட்டுக்கு போய் நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்துடலாம். ஸோ ஏதாவது வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம், சரியா, தேவைப்படுறது ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். சரி உன் ஃபோன் எங்கே, ஃபோனு அதான் போயிடுச்சே, ஃபோன் இல்லையே என்கிட்டங்கிற மாதிரி வாங்க சொல்ல ஆல்ரெடி காவுக்கிட்ட கேட்டேன், அவள்கிட்ட கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு. அதுக்கு அவன் என்னென்னமோ சொல்கிறான், அதாவது ஒன்று நம்மளுக்கு தைரியம் இருக்கணுமா, அப்புறம் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்று வந்து லெட்டர் எழுதி கொடுக்கணுமா அவருக்கு, அதுவும் கொஞ்சம் நஞ்ச லெட்டரில் நிறைய எழுதி கொடுக்கணுமா. செகண்டு அப்பா சத்தியமாக நான் கூட்டிகிட்டு வர முடியாது, என் அப்பாவை கூப்பிட்டா என் அப்பா வரமாட்டேன்னு சொல்லிடுவார். நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன்னா என் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு இது என்ன ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவா இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் என்னை திட்டி எப்படியும் அனுப்பி விட்ருவார். என் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தால் அப்பா ரொம்ப பிஸியாக இருக்கார், கூப்பிட்டா என்ன சொல்லுவார், வேறு ஃபோன் வாங்கிக்க போ, அதுக்கெல்லாம் என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன், அதனால் வேணாம் புதுசாகவே ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம், அதான் நல்லதுன்னு தோணுது. அப்பா கிட்ட பணம் கேட்டால் தருவாருன்னு சொல்ல எனக்கு அது தெரியுமேன்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும், ஆல்ரெடி நம்ம தாத்தாக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தப்பயே தெரிஞ்சிருச்சு, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்ல ஓ அப்படியே ஆமாம் மறந்துட்டேன் பார்த்தியா, சரி ஓகே அதுவும் நல்லது தானே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஏதாவது நல்ல ஃபோன் கடை இருந்தால் சொல்லு, போய் நல்ல ஃபோனாக ஒன்று வாங்கிட்டு வரலான்னு. அப்புறம் அதுக்குள்ளே டியானுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அம்மா தான். சொல்லுங்கம்மா. என்னது அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் ஷாக்காக மாறிடுது. அடுத்தது என்னன்னு பார்த்தா அம்மாவும் அப்பாவும் டியானி வாங்கியும் பார்க்கறக்காக ஹாஸ்டல் வரைக்கும் வந்தாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி டியான் வாங்க எந்த ரூமில் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஓ நீங்கள் 2 பேர் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்ல நான் டியானோட அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் வாங்கோட அப்பா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா, நீங்கள் 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஓ அதுவா, அவங்க 2 பேரும் பிரதர்ஸுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு பிரதர்ஸாங்கிற மாதிரி பக்கத்தில் 2 பசங்க ஷாக்காக இருக்க அதுக்குள்ளே எங்கள் டியானும் வாங்கும் வந்துட்டாங்க.
இவங்க 2 பேரும் கையில் பேக் பண்ணி ட்ராலியோடு தான் வராங்க. வாங்க வந்தாச்சா? ஓல்டு சிங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் பறந்துருப்பீங்கன்னு பார்த்தா இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை வாங்க, உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் நாங்கள் கிளம்பணும், அதுக்குள்ளே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அவங்களுக்கும் ஃப்ளைட் வந்து ஈவினிங் தான். ஸோ அதனால் உன்னை ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோன்னு சொல்லி 2 பேரும் சொல்ல, ஐயோ அப்படியா, ஏன் நாங்கள் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலையா, எங்களை பார்க்க மாட்டிங்களான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ட்ராலியை அப்படியே வாங்கிட்டு அவன் போயிட்டுருக்க, வா போகலான்னு சொல்லி ஆமாம் டியான்னு கூட்டிகிட்டு போக, அங்கே 2 பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பிரதர்ஸாடா, இதை பற்றி எனக்கே தெரியல, நம்பவே முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, ஒரு வழியாக இவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க போல். நாங்கள் 2 பேரும் 501 அந்த ரூமில் தான் இருக்க போகிறோன்னு சொல்ல, ஓ அப்படியா, பரவாயில்ல, இந்த ஹாஸ்டல் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ரூமை பாரு நல்லா இருக்குன்னு சொல்ல, ஆல்ரெடி 2 பசங்க அங்கே இருக்காங்க. ஏற்கனவே 2 பேர் அங்கே இருக்காங்க, ஹாய் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டியும் அங்குளும் அப்படியே உள்ளே போக, இவங்க 2 பேர் இன்னும் பக்கத்து ரூமுக்கு வந்த மாதிரி பின்னாடி நின்றுட்டுருக்கானுங்க. அப்புறம் லைனாக உள்ளே போயிட்டே இருக்க, இந்த ரூம் நல்லா பெருசாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குரல் கேட்க, திரும்பி பார்த்தா அங்கே நம்ம காவு பையன். காவு, நீங்கள் எங்கே என்னடா பண்ணுற? டியான்னு வாங்க, நீங்கள் 2 பேர் இங்கே என்னடா பண்ணுறீங்க? உங்ககிட்ட நான் கேட்கணும். ஏன்டா நான் ஹாஸ்டலுக்குலாம் வரலன்னு சொன்னேன், அப்புறம் என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு காவை பார்த்து கேட்க, அதுவா ஃபஸ்ட்டு நான் வேணான்னு தான் நினச்சேன், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன்னா சரி ஓகே இங்கே வந்துடலான்னு தோணுச்சு வந்தது. இது என் ஃப்ரெண்டுடா, என் பேர் ஷியு, உனக்கு தெரியுமா, கிளாஸ் பியில் இருக்கான். உன்னை எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்ல, என்ன தெரியுமா உனக்கு? ஆமாம் உன்னை எனக்கு தெரியும், ஆல்ரெடி உன் ப்ரொஃபைல் ரொம்ப லோவாக இருக்குல்ல, அதனால தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வேற இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க, சாரிப்பா எனக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு தெரியும்னு. சரி விடு அதை பற்றி அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல, வாங்க இங்கே வாடா, ரூம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட, அம்மா இங்கே திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டியான், நீ வந்து பாட்டமில் மேலே படுத்துக்கோ, கீழே படுத்துக்கோ, அப்புறம் நீ டாப்பில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அப்பா. ஏன்ப்பா சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்கான். வாங்க, இங்கே பாரு, 2 பேரும் பிரதர்ஸு, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணிக்கோங்க சரியா, ஒரு நிமிஷம் தண்ணி வேணும், தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கம் போக, கொஞ்சம் சும்மா தான் இருங்களே, தொணன்னு பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லி அப்பாவை இழுத்துட்டு அப்படியே அம்மா அந்த பக்கம் போக, காவுக்கு ஷாப்புக்கு, பிரதர்ஸா என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி 2 பேர்கிட்டையும் போய் நிற்க, 2 பேர் திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, என்ன பிரதர்ஸு, நீங்கள் 2 பேர் எப்போ பிரதர்ஸ் ஆனீங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, எனக்கு கவலையாக இருக்குது, ஒழுங்காக சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்ல, ஏண்டா எனக்கும் ஒன்றும் புரியல, 2 பேர் உண்மையான பிரதர்ஸாடா, என்னடா சொல்கிறீங்கன்னு சொல்ல, ஆமாம் பிரதர்ஸ் தான். டியான், சின்ன வயசுலேருந்து உன்னை எனக்கு தெரியுமேடா, உனக்கு இந்த மாதிரி பிரதர் இருக்குன்னு எனக்கு தெரியாதேடா, உண்மையாக சொல்லிடுடான்னு சொல்ல, நாங்கள் 2 பேரும் இப்போ தான் மீட் பண்ணோம், என்ன தாண்டா நடக்குது ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி காவுக்கு குழப்பமாக இருக்குது. அது ஒரு பெரிய கதை. அதாவது எங்கள் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வேறு. ஸோ டியானோட டியானோட அம்மாவும் எங்கள் அப்பாவும் இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தா நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் தானே. நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் தானே. ஓ இப்போ தாண்டா புரியுது எனக்கு, புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி காவ சொல்ல, ஆனால் ஒன்று, 2 ஹேண்ட்ஸமாக இருக்கிற பசங்களும் ஒரே ஃபேமிலியில் இருக்கானுங்கடா, அதாண்டா ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹேண்ட்ஸமா, யார் ஹேண்ட்ஸம், நான் தானே ஹேண்ட்ஸம்ங்கிற மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு டியான் அப்படியே காட்ட, நீ என்ன சொல்கிற, அப்போ நான் ஹேண்ட்ஸம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான். உண்மையாக சொல்கிறா, யாரா ஹேண்ட்ஸம், நான் தான் ஹேண்ட்ஸம், இல்லை நான் தான் ஹேண்ட்ஸம்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. டியான் உன்னை விட பெருசு தானே. ஆமாம், அப்போ டியான் சும்மா விளையாடுறான்டா உன்கிட்ட, விடு 2 பேருமே ஹேண்ட்ஸம் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒன்றுடா, நீ அண்ணன் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வாங்க பார்த்து சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுங்கா போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்க, கையில் இருக்க பொம்மை தூக்கி அப்படியே தூக்கிடுறான். அடுத்த அம்மாவும் அப்பாவும் இங்கே தண்ணி எடுக்க வந்தாங்களே, அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள நினச்சி ரொம்ப கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்கள பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல, நீ சொல்கிறது கரெக்ட் தான், அவங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்துப்பாங்க, நம்ம 2 பேரும் போயிடுறது தான் நல்லது, சரி கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி போக, இதுதான் கரெக்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போக, அடுத்து இந்த நியூஸு அப்படியே பாப்புலராகி பரவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டியானு வாங்கும் பிரதரான்னு சொல்லி பார்க்குற இடமெல்லாம் அப்படியே பரவிட்டே இருக்க, ஜிங் டீச்சருக்கு ஷாக்கு. இங்கே பாருங்களேன் லின்சி, என்னால் நம்பவே முடியல, டியானும் வாங்கும் பிரதர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க, என்னது இது 5000% ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்ல, இதை பற்றி உனக்கு தெரியாதா, அவங்க 2 பேரும் குட் ஃபேமிலி, பார்க்குறக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குல்லன்னு சொல்ல, ஆமாம் 2 பேரும் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்காங்க, ஸோ ரொம்ப ப்ரிட்டியான 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது ஹாப்பி தான் சொல்லி டீச்சர்ஸ்குள்ளேயும் அதை பற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் லின்சி அப்படியே அமைதியாக அதை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்க, இவங்க 2 பேரும் டியானை பற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
அப்புறம் வாங்க அப்பாவை வேகமாக கூட்டிகிட்டு அப்பா உங்ககிட்ட பேசணும். என்னடா பேசணும், சீக்கிரம் பேசி தொல்டா அப்படின்னு சொல்ல, அது நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டனாவே கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணுவேன், என்ன வேணும் சொல்லுன்னு சொல்ல, அப்பா அது வந்து டீச்சர் என் ஃபோனை பிடுங்கிட்டாங்கப்பா, என்கிட்ட ஃபோனே இல்லை தெரியுமா, ஸோ அதனாலன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிக்க, பாத்தியா நான் அப்பயே சொன்னேன்ல, இவன் அப்பா அப்பான்னு சொன்னாலே புதுசாக ஏதாவதுன்னு கேட்பான், எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்துருங்கப்பா, இப்போவே வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், நீங்களும் வேறு ஊருக்கு போகிறீங்களேன்னு சொல்ல, தெரியும்டா நீ அப்பான்னு கூப்பிட்டு வரும்போதே ஏதாவது கேட்பேன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல விடு நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல, உண்மையாக வாங்கி தரீங்களாப்பா, வாங்கி தரேன் போலாம் வா அப்படின்னு சொல்லி அப்பா அப்படியே கூட்டிகிட்டு அந்த பக்கம் போக நிம்மதியாக இருக்குது நம்ம சார் வாங்குக்கு. அடுத்து டியானு கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியே இருக்கிற அவனோட சூட் கேஸ்லேருந்து இன்றைக்கி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டான். எப்பயுமே அவன் அந்த சூட் கேஸ்லேருந்து அவன் ட்ரெஸ்ஸை எடுக்கவே மாட்டான். தாத்தா கூட சொல்லுவாங்கள்ல, டியான் எப்பயுமே அப்படியே வச்சுருப்பான் அவன் ட்ரெஸ் எல்லாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகிற மாதிரின்னு சொன்னாங்கள்ல, அதெல்லாம் யோசிக்கும் போது அப்படியே டியானுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வாங்க கூட நடந்த ஒரு மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுது, அதுக்கப்புறம் பால் குடி அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசினது, இவன் குடிச்சிட்டு வந்து இவன் மேலே விழுந்தது, ரெண்டு பேர் அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்த ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டுமே அப்படி டியான் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்குது. டியான் அதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, நீ கண்டிப்பாக என் கூட டோமுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி பேசினது, அப்புறம் நம்ம ஜிங்கு தட்டா கூட உட்காந்து சாப்பிட்டதுன்னு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டும் எல்லாமே கண்ணு முன்னாடி வர அது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். எதுக்காக அழுகிறேன்னு சொல்லி வாங்க அவனை பார்த்துட்டு கேட்க, நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அழுக வருது, அழுகணும்னு தோணுதுன்னு சொல்ல, ஒரு வழியாக உன்னோட சூட் கேஸை நீ அன்பேக் பண்ணிட்டீல, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி வாங்க சொல்ல, அப்படியே அழுதுகிட்டே டியா நிற்க, இதுக்கப்புறம் உன் கூட நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் நான் இருப்பேன்னு சொல்லி அப்படியே வாங்க அவனை பார்க்க டியான் ஓடி வந்து அப்படியே வாங்க ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரோட ஹக்கிங் மூமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் எமோஷ்னலாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு வழியாக அப்பா சொல்லிட்டு போன மாதிரி கீழே டியான் படுத்துட்டான், மேலே வாங்க படுத்துட்டான். ரெண்டு பேரும் அமைதியாக படுத்தே இருக்க, எதுவுமே தூங்காமல் ரெண்டு பேரும் அமைதியாக தான் இருக்காங்க. ஏன் தூக்கம் வரலையா அப்படிங்கிற மாதிரி டியான் வாங்க பார்த்து கேட்க, வாங்க அதுக்கு எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாகவே இருக்கான். என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னு வாங்க சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக தூங்க போகிறாங்க. அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு வர 1 வீக் ஆகும், வந்தோடனே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.